அப்படி இருக்கும்போது நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டே போறேன்னு சொன்னா அவனால தாங்கிக்க முடியுமா? நிச்சயமா சொல்றேன், அவனால முடியாது. என்னமோ மாமா, நீங்க சொல்றதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு பயமா இருக்கு. லக்ஷ்மி, சின்ன வயசுல காக்கா தண்ணி குடிச்ச கதையை கேள்விப்பட்டிருக்கல்ல? அந்த தண்ணிக்குள்ள பெரிய பெரிய கல்ல போட்டாதான் அந்த தண்ணி வெளியே வரும். இது கூட அதே மாதிரி தான். மித்ராவோட மனசுல கவலை உண்டாகணும், அப்பதான் அவனுக்கு உன் மேல இருக்கிற பாசம் வெளியே வர ஆரம்பிக்கும். நான் அதுக்காக தான் இவ்வளவும் போராடுறேன். அவனோட மனசுல நான் கவலையை திணிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் தாங்க முடியாத அளவுக்கு வேதனையை சுமத்திக்கிட்டு இருக்கேன். அப்பதான் உன் மேல இருக்கிற பாசம் வெளியே வர ஆரம்பிக்கும். திரும்பவும் உன் கூட ஒன்னா சேர்ந்து வாழணும்னு அவன் யோசிப்பான். பெரியப்பா, நீங்க என்ன செய்றீங்கன்னு எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. நிஜமாவே நீங்க அண்ணியை இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கடமைங்கிற பேர்ல அன்னிக்கும் நமக்கும் இருக்கிற சம்பந்தத்தை கட் பண்ணிடணும்னு நினைக்கிறீங்களா? டேய், நான் எது செஞ்சாலும் லக்ஷ்மியோட நல்லதுக்காக தான் செய்வேன். லக்ஷ்மியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் செய்வேன். நீங்க செய்யற இந்த காரியத்தால அக்காவோட வாழ்க்கை நல்லபடியா மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. ஆனா அக்கா நிஜமாவே அந்த வாழ்க்கையை எதிர்பார்க்கறாங்களா? அக்கா சொல்லுங்கக்கா, நீங்க மாமாவை விட்டுட்டு இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களா? பதில் சொல்லுங்கக்கா. ஜானு, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, லக்ஷ்மி சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா வாழணும். அதுக்காக தான் இதெல்லாம் செய்யறேன். இனிமே நீங்க இதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. அது இல்ல பெரியப்பா. சஞ்சனா, நான் செய்யணும்னு நினைக்கிறத செய்ய விடுங்க. நான் செய்யற விஷயத்த தடுக்கணும்னு நினைக்காதீங்க. அம்மா லக்ஷ்மி, சஞ்சய் உன்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பான், நீ போம்மா. ம். அவன் வான்னு கூப்பிட்டா லக்ஷ்மி போறதுக்கு ரெடி ஆயிட்டா. நான் வரமாட்டேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம்ல. இவ்வளோ சீக்கிரம் லக்ஷ்மியால எப்படி மாற முடியும்? என்னாச்சு மித்ராக்கு? ஏன் இவ்ளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா? மித்ரா ஏன் கவலைப்படுறாங்கிறத விட்டுட்டு முதல்ல நீ கவலைப்பட ஆரம்பி. நான் கவலைப்படணுமா? எந்த விஷயத்துக்கு ஆண்டி? இங்க பாரு, இதுதான் சரியான டைம். லக்ஷ்மிக்கு எவனையாவது ஒருத்தனை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாருல, இந்த சமயத்துல தான் நீ மித்ரா கூட ரொம்ப நெருக்கமா இருக்கணும். உன் கல்யாணம் நடக்கிறதுக்காக நீ தான் ஏதாவது ஒரு பிளானை யோசிக்கணும். நீங்க சொன்னது கூட உண்மைதான் ஆண்டி. மித்ரா திரும்பவும் லக்ஷ்மிய பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி மித்ராவை உன் பக்கம் திருப்பிக்கணும். மித்ரா லக்ஷ்மிய பார்த்து இறக்கப்படுறதுக்கு முன்னாடி உன் காதலுங்கிற வலைக்குள்ள அவனை சிக்கவை. சரிங்க ஆண்டி. மித்ரா, எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல மனிஷா. சரி மித்ரா, கேஷுவலா நம்ம வெளியே போயிட்டு வரலாமா? இப்பவா? எனக்கு இப்ப மூடு இல்ல மனிஷா. என்ன மூடு இல்லைன்னு சொல்ற மித்ரா? நம்ம ஹாப்பியா இப்படி வெளியே போய் எவ்வளவு நாள் ஆச்சு? சந்தோஷமா 4 விஷயத்த ஷேர் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? ப்ளீஸ் மித்ரா, வெளியே போலாம். மனிஷா, என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. எப்பவுமே நான் தான் உன்னை புரிஞ்சுக்கணுமா? எப்பவும் நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுமா? இவ்ளோ தூரம் கேக்குறதுனால கொஞ்சம் இறக்கம் காட்டலாம்ல மித்ரா? ப்ளீஸ் மித்ரா, போலாம் ப்ளீஸ். சரி போலாம், ரெடி ஆயிட்டு வா. தேங்க்யூ மித்ரா. என்னடா மித்ரா, என்ன ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரியே இருக்கு? டென்ஷனாவா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லடா, ஏதோ ஒரு முக்கியமான பொருள் கையை விட்டு நழுவி போன மாதிரியும், அதுவும் அந்த பொருள் இன்னொருத்தன் கைக்கு கிடைச்ச மாதிரியும் உன் மனசுக்குள்ள நீ நிச்சயமா கவலைப்படுற மாதிரி எனக்கு தோணுதேடா. நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தானே?
கை நழுவி போற அளவுக்கு வேல்யூபிளான பொருள் எதுவுமே என்கிட்ட இல்ல. ஒரு வேளை அவ்வளோ வேல்யூபிளான பொருள் என் கையை விட்டு போச்சுன்னா அதை நினைச்சு துளி கூட வருத்தப்பட மாட்டேன். போகட்டும்டா, அதை நினைச்சு ஏன் கவலைப்படணும்? ஆனா இன்னைக்கு மட்டும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. எதுக்கு? வேற எதுக்குடா? லக்ஷ்மிக்கு நான் கொடுத்த வாக்க காப்பாத்திக்க போறேன். என்னோட சுமைய நான் என் முதுகுல இருந்து இறக்கி வைக்க போறேன். சஞ்சயும் லக்ஷ்மியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, நான் எதை பத்தியும் யோசிக்காம ரிலாக்ஸ் ஆயிடுவேன். அது என்னன்னு தெரியல, எல்லார் முன்னாடியும் பேசுறதுக்கு பையன் வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஹாப்பியா உட்காந்து பேசுறதுக்கு ஒரு லவ்லி ரெஸ்டாரண்ட்ல டேபிள் புக் பண்ணி கொடுத்துருக்கேன். அங்க சஞ்சயும் லக்ஷ்மியும் மனசை விட்டு பேசிப்பாங்க. அவங்க ஃபியூச்சரை எப்படி கொண்டு போலான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது இடம் பிளசண்டா இருக்கணும். அவங்களுக்காகவே பியூட்டிஃபுல் ரெஸ்டாரண்ட்டை புக் பண்ணிருக்கேன். அடேங்கப்பா, அப்படி பிளசண்டா உட்காந்து பேசுற அளவுக்கு நம்ம ஊர்ல அவ்வளோ நல்ல ரெஸ்டாரண்ட் எங்க இருக்கு? இப்ப ரீசெண்டா ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. இட்ஸ் யோர் டைம் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட். அங்கதான் புக் பண்ணிருக்கேன். இட்ஸ் யுவர் டைம் ரெஸ்டாரண்டா? நாங்களும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே போனா? ஹலோ சஞ்சய், நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. அப்படியா அங்கிள்? ஆமா சஞ்சய், மித்ரா அங்க கிளம்பி வரப்போறான். அங்க என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சு அவன் ரொம்பவே பதட்டமாயிட்டு இருக்கான். லக்ஷ்மி உங்ககிட்ட எந்த அளவுக்கு பேசுறா, எங்க உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுமோன்னு நினைச்சு ஒரே டென்ஷன்ல இங்கிருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? எப்படி இருக்கணும், என்ன செய்யணும்னு எதையும் நீ மறக்கலல்ல? எல்லாம் ஞாபகம் இருக்கு அங்கிள். அவன் கூட சேர்ந்து மனிஷாவும் வருவா. நீ தான் எப்படியாவது மேனேஜ் பண்ணணும். ப்ராப்ளம் இல்லை அங்கிள், நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே, நான் வச்சிடுறேன். சரிங்க அங்கிள், பாய். என்னாச்சு சஞ்சய்? இல்லை, ஜெயதேவ் அங்கிள் தான் ஃபோன் பண்ணாரு. மித்ரா இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்காராம். மித்ரா இங்க வந்துகிட்டு இருக்காரா? ஆமாம், அங்கிளோட பிளானும் அதுதான். நீங்கள் என்னடா என்னோட நெருக்கமாயிருவீங்கன்னு மித்ரா பயப்படணும். அப்படி ஒருவேளை அவர் பயந்தார்னா நிச்சயமா உங்க மேல அவருக்கு காதல் இருக்கு. இப்ப அதுதான் நடந்திருக்கு. அதனால தான் மித்ரா வீட்ல இருந்து கிளம்பிங்க வந்துட்டு இருக்காரு.